வந்து நெய்தல் படைன்னு சொன்னேன். சிரிச்சாங்க. ஐயா பினராயி விஜயன் அதை செயல்படுத்திட்டாப்ல. இப்போ சில இது நான் சொல்றது செயல்படுத்துறாங்க. இப்போ மரத்தை வெட்டுறது மனித உறுப்புகளை வெட்டுறது போல குற்றம்னு கருதி சிறையில் அடைப்பேன். சீனா அந்த சட்டத்தை கொண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம சொல்கிறோம், அதை செயல்படுத்தும் போது நல்லதை நம்ம சொன்னா அவங்க சொல்றது, அவங்க சொல்றது நான் டென்மார்க்கில் இப்படி இருக்கு, பிரேசில் இப்படி இருக்குன்னு நான் சொல்றேன்ல. அது அந்த நிர்வாகத்தை எடுக்குமா நம்ம சொல்றது. அது யார் சொன்னா என்ன தம்பி, நான் வந்து காவல்துறை நெஞ்சிலெல்லாம் அந்த இது வைப்பேன், நான் போட்டு காட்டுவேன் அது எப்படிலாம் நான் அது பண்ணுவேன்னு. அப்போ அது மாதிரி அது வரணும். பாதுகாப்புங்கிறது அப்படி இல்லை. பெண்களுக்கு தனி பாதுகாப்பு, இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கு தனி பாதுகாப்பு இல்லை. ஒட்டுமொத்த நாட்டுக்குமான பாதுகாப்பில் தான் எல்லாரும் பாதுகாப்பு இருக்குது. அதில் வந்து இந்த ஒழுங்கு வந்து கல்வியிலிருந்து கற்பிக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன். அந்த சமூக ஒழுங்கு இங்கே கல்வி அறிவை ஒழுக்கத்தை போதிக்காத கல்வியாக மாறிடுச்சு. வியாபாரம் இதை படித்தா அந்த வேலைக்கு போகணும், அதிலிருந்து கொண்டு வரதான் நிலையான தீர்வாக இருக்கும். மற்றபடி இது நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அதை நம்ம வரும்போது அதை கடுமையாக அதை கண்காணித்து ஒழிப்பேன். அது சீருடை அணியாத காவலர்களை நான் உள்ள விடுவேன். அதுக்கு உடல் தகுதியோ இதெல்லாம் பார்க்க மாட்டேன். அவங்க நீ வந்து இவரெல்லாம் காவல்துறையாக இருப்பாருன்னு நீங்கள் கணிக்க முடியாது. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு, நீங்கள் எதாவதுன்னா டக்குன்னு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாப்புல. நீங்கள் வாங்கங்க அப்படின்னு அங்கே சுற்றி 50 பேர் வந்துடுவான். உட்காருங்க வண்டியில் நின்றுவான். அப்புறமா தான் தெரியும் அவன் காவல்துறை காவலராக இருக்கான்னு. இந்த மாதிரி இந்த காவலருக்கான எந்த அடையாளம் இல்லாமல் மக்களுக்குள்ள பொது தலங்களில் வணிக நிறுவனங்கள், திரையரங்குகள், அந்த மாதிரி எல்லா இடங்களையும் உழவு விட்டுருப்பேன். அவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் எனக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் தான் உண்மையிலே பிக் பாஸ். நான் தான் உங்களை எந்த வழியிலையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓட முடியாது, ஒழிய முடியாது. நீங்கள் இந்த மாதிரி 10 நாளாக கற்பழித்து கொண்டுட்டு போயிட்டான், 10 நாளாக தேடிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க பாருங்க. இது மாதிரி ஒரு கொடுமை